லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா அல்லாத கூட்டணியை ஏற்படுத்துவது தொடர்பாக இடதுசாரி தலைவர்கள் மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா அல்லாத மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இடதுசாரி தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். லோக்சபா தேர்தலின் போதோ அல்லது தேர்தலுக்கு பின் அமையும் முடிவுகளை பொறுத்தோ மூன்றாவது அணியை அமைக்கும் முயற்சியாக இது மேற்கொள்ளப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் திங்களன்று காலை விருந்து ஆலோசனை கூட்டம் நடந்தது. முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவருமான தேவேகவுடாவின் வீட்டில் நடந்த இக்கூட்டத்தில் 11 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஏபி பரதன், பார்வர்ட் பிளாக் பொதுச் செயலாளர் பிஸ்வாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் டெல்லி பயணத்தை ஒட்டி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி இக்கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பார்லிமென்டில் ஓரணியாக செயல்பட எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இந்த அணியில் இடதுசாரிகளுடன் அதிமுக, சமாஜ்வாதி, ஐக்கிய ஜனதா தளம், அசாம் கனபரிஷத், ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா, மதச்சார்பற்ற ஜனதா தளம், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட 11 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த அணியில் நெருக்கமும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது.